ரிதன்யா தற்கொலை சம்பவ அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் பலரும் மீள முடியாத நிலையில் மற்றொரு சம்பவம் கேரள பெண்ணுக்கு நடந்துள்ளது. சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை அனுபவித்த அந்த பெண் அனைத்து விவரங்களையும் கைப்பட பதிவு செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மாமியார் வீட்டில் 1.5 வயது குழந்தையை விட்டு செல்ல மனமில்லாமல் தற்கொலைக்கு முன்பு அந்த குழந்தையையும் கொன்றுள்ளார். என்ன நடந்தது? ஷார்ஜாவில் வரதட்சணை கொடுமையால் கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் தனது 1.5 வயது மகளை கொலை செய்துவிட்டு தனது உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்தவர் நித்தீஷ். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷார்ஜாவில் வேலை பார்த்து வருபவர். தன்னுடைய தந்தை மற்றும் தங்கை நீத்துவையும் தன்னுடனேயே ஷார்ஜாவில் தங்க வைத்துக் கொண்டுள்ளார் நித்தீஷ். இவருக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகின்றன. மனைவி பெயர் விபன்சிகா மணியன். கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த விபன்சிகாவுக்கு தற்பொழுது 32 வயதாகியது. தந்தையை இழந்த விபன்சிகாவை அவரது தாய் ஷியாமலா செல்லமாக வளர்த்தார். திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய மகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அளவுக்கு அதிகமான நகைகள், பணத்தை வரதட்சணையாக தந்து மகளை மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். திருமணம் முடிந்து சில நாட்களில் விபன்சிகாவையும் ஷார்ஜாவுக்கு நித்தீஷ் அழைத்துச் சென்று விட்டார். இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தம்பதியினர் துவங்கினர். பிறகு நாளடைவில் கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு வெடித்தது. இந்நிலையில் விபன்சிகா திடீரென தன்னுடைய குழந்தையை தலையணையால் அமுக்கி கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து விபன்சிகாவின் அம்மா ஷியாமலா குந்தாரா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார். அதில் தன்னுடைய மகளுக்கு வரதட்சணை கொடுமை இருந்ததாகவும் கணவர் நித்தீஷும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து மகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது விபன்சிகா பார்ப்பதற்கு அழகாக இருப்பாராம், ஆனால் நித்தீஷ் உள்ளிட்டோர் கருப்பாக இருப்பார்களாம். இதனால் விபன்சிகாவை பார்த்தாலே எரிச்சல் வந்துள்ளது. நாங்கள் எல்லாம் கருப்பா இருக்கும்போது நீ மட்டும் எப்படி சிகப்பா இருக்கலாம் என்று சொல்லி விபன்சிகாவையே எப்பொழுதும் அடித்து காயப்படுத்தினார்களாம். தலைமுடியும் விபன்சிகாவுக்கு அழகாக இருக்குமாம். எனவே அவரது முடியையும் வெட்டி இருக்கிறார்கள். அப்போதும் விபன்சிகா அழகாக இருக்கவும் அவருக்கு மொட்டையே அடித்து விட்டார்கள். இப்படி நாளுக்கு நாள் கொடுமை அனுபவித்து வந்தபோதுதான் கணவருக்கு இன்னொரு பெண்ணுடன் தகாத உறவு இருப்பதை அறிந்தும் அதிர்ச்சி அடைந்தார். இதை பற்றி நித்தீஷிடம் கேட்டதற்கு உடனே டைவர்ஸ் நோட்டீஸ் தந்துவிட்டாராம். இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் தன்னுடைய மனுவில் விபன்சிகாவின் அம்மா பதிவு செய்துள்ளார். இந்த புகாரின் பேரில் நித்தீஷ், அவரது அப்பா, தங்கை என 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மற்றொரு திருப்பமாக தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் கணவரும் அவருடைய குடும்பத்தினரும் தான் என விபன்சிகா தன்னுடைய பேஸ்புக்கிலேயே போஸ்டும் போட்டுள்ளார். இதை தவிர தற்கொலைக்கு முன்பு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறாராம். அந்த கடிதத்திலும் கணவரையும் மாமனாரையும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதில் மாமனார் தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும், இதை கணவரிடம் முறையிட்டதற்கு என்னுடைய அப்பாவுக்கும் சேர்த்துதான் உன்னை திருமணம் செய்துள்ளேன் என்று அவரும் அத்துமீறி பேசியதாகவும் அந்த கடிதத்தில் விபன்சிகா தெரிவித்துள்ளார். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தற்பொழுது 3 பேர் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. தற்பொழுது இந்த செய்தி கேரளா மாநிலத்தையே உலுக்கியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விரைந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.